இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வானா இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். டிஎன்எஸ் மீடியா மூலமாக ஷஹ்ருல் குர்ஆன் என்கின்ற நிகழ்ச்சி மூலமாக நேயர்களை சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நாம் அல்லாஹுடைய பேரருளால் 16வது நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய சிந்தனையாக ஒரு சில விடயங்களை உங்களுடைய உள்மனதில் பதிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அது குறிப்பாக நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தியை மாத்திரம்தான் நான் ஞாபகமுட்டு செல்ல நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறுபட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி பேசுகிறான். ரமலானுடைய காலத்திலும் உண்மையிலே தொழுகையை பற்றி பேசுறமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு எம்மில் சிலர், அல்லாஹ் தஆலா பாதுகாத்த மக்களை தவிர எம்மில் சிலர் இந்த ரமலானுடைய காலங்களிலும் தொழுகைகளை வீணடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு கவலையான செய்தியை பார்க்க கிடைத்த ஒட்டிதான் இந்த தலைப்பு நான் பேசுவதற்காக வேண்டி திணிக்கிறேன். உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு சிறிய ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையாளிகளுக்கு நாளை மறுமை நாளையில் வயல் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் அந்த தொழுகையாளிகள்? ஏன் அவங்க தொழுது கொண்டு வயலுக்கு போறாங்கன்னா ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா கேடு என்று சொல்லிட்டு, இரண்டாவது சொல்கிறான் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இவர்கள் யாரென்றால் தங்கள் தொழுகைகளில் பொடுபோக்காக இருப்பார்கள், உரிய முறையில் தொழ மாட்டார்கள், தொழுகைகளை பேணி பாதுகாக்க மாட்டார்கள், மனம் போன போக்கில் விரும்பிய நேரத்தில் தொழுவார்கள். இப்படிப்பட்ட தொழுகையாளிகள். இரண்டாவது சார யாருன்னு கேட்டால் அல்லதீனஹும் யுராவுன், பிறர் பார்ப்பதற்கான சொல்வார்கள். அவங்க தொழுகையோட எண்ணம் வந்துட்டு அல்லாஹுக்காக அந்த இஹ்லாஸுடைய தன்மை இல்லாமல் பிறருக்காக என்ற தன்மை இருக்கும். உண்மையிலே அப்படிப்பட்ட சில நிலைமைகளை நாங்கள் ரமலானில் நாங்கள் பார்க்கிறோமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சில தொழுகைகளுடைய செயற்பட இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த தொழுகை என்பது முக்கியமான ஒரு இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிப்பதற்கு முன்னால் கூட சஹாபாக்களை பார்த்து அடிக்கடி சொன்ன வார்த்தையாக ரசூலுல்லாஹ் அஸ்ஸலா அஸ்ஸலா என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் மரண தருவாயில் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் மரணிக்கிற நேரத்தில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் இப்போ வருவாங்க, இன்னும் கொஞ்சத்தில் வருவாங்க, ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்துடுவாங்க, எங்களை ஜமாத் நடத்துவாங்க என்பதை சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கண் விழிக்கிறார்கள், மயக்கம் வருகிறார்கள், கண் விழிக்கிறார்கள். இப்படியே காலம் கடந்து போகிறது. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் வரமாட்டார்களோ என்று எண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை இமாமத் செய்வதற்காக அனுப்புகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இடத்துல நான் இமாமத் செய்வதா என்று தயக்கத்தோடு வருகிறார். திடீரென்று கண்விழித்து பார்த்த அல்லாஹுடைய தூதர் தன்னை சூழ இருந்த சில சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அவர்களுடைய தோளில் கையை போட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹுடைய கால், ரசூலுல்லாஹுடைய விரல்கள் பாலைவன மணலை கோடு போட்டு கொண்டு வந்தது. அந்த அளவுக்கு தொங்கிய நிலையில் அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அபூபக்கர் அவர்கள் ஜமாத் எனக்கு முன்னுக்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கையை காட்டி அபூபக்கரை நீங்களே ஜமாத் நடத்துங்க, அப்படியே கையை காட்டி ஜமாத் நடத்தி வைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்னா, அல்லாஹுடைய தூதர் மரண தருவாயில் இருக்கிறாங்க. எங்கள்ல 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் ரசூலுல்லாஹ்க்கு தனி ஒருத்தருக்கு வந்தது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களோட துணையோட தொலை வாராங்கன்னா தொழுகை எந்த அளவுக்கு முக்கியம் வராங்க புரிந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் பல்வேறுபட்ட ரோலாக வாழ்ந்தாங்க. நாட்டுடைய ஜனாதிபதி, சமூகத்துக்கு பிணக்கள் வந்தால் தீர்க்கக்கூடிய காவலியார், இது மாதிரி ஒரு யுத்தம் வந்தால் போருடைய மிக முக்கியமான போர் வீரர், நிறைய பெண் பிள்ளைகளுடைய தந்தை, சமகாலத்தில் 9 மனைவிமாருடைய கணவன், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இந்த அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு வக்து தொழுகை மிஸ் ஆகலைன்னா நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தொழுகை கொடுக்கணும் பாருங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை சித்ரத்துல் முன்தஹாவில் வச்சு அல்லாஹ் தஆலா கொடுத்த கிஃப்ட் தொழுகை. ரசூலுல்லாஹ் அதை பேணி பாதுகாத்தாங்க, சஹாபாக்கள் பேணி பாதுகாத்தாங்க. எங்களை சமுதாயத்து மக்கள் அதை மறந்து போறாங்க. எனவேதான் இந்த தொழுகை விஷயத்தை கூடுதல் கரிசனை செலுத்துவோம். ஏனென்றால் தொழுகைக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் நாங்கள் அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு முக்கியமான இபாதத். எனவே இந்த இபாதத்தை நாங்கள் பேணி பாதுகாத்து கடைசி வரைக்கும் தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை வாக்கி அனுகுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 16. வைல் எனும் நரகத்துக்கு சொந்தக்காரர் யார்? வைல் எனும் நரகத்துக்கு சொந்தக்காரர் யார்?
இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.